ரம்யா கிருஷ்ணன். இவர் 1970 செப்டம்பர் 15 சென்னையில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். இவர் தமிழ் திரைப்பட நடிகரும் நகைச்சுவை நடிகரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான சோ. ராமசாமியின் மருமகள் ஆவார். பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி பயிற்சி எடுத்து பல மேடைகளில் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இவர் தனது 14வது வயதில் திரைத்துறை வாழ்க்கையை ஆரம்பித்தார். நேரம் புலரும் போல் என்ற மலையாள படத்தின் மூலம் தனது நடிப்பை தொடங்கினார். அவர் நடித்த முதல் திரைப்படம் இதுவாக இருந்தாலும் 1986 இது தாமதமாக வெளியிடப்பட்டது. அதனால் 1985 YG மகேந்திரனுக்கு ஜோடியாக நடித்து வெளிவந்த வெள்ளை மனசு இவரின் முதல் படமாக வெளியானது. அப்போது இவர் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார். மேலும் முதல் தெலுங்கு படம் பாலே மித்ரலு 1986 வெளியானது. பின்னர் இவர் ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன் மற்றும் கமல்ஹாசன் நடித்த பேர் சொல்லும் பிள்ளை போன்ற தமிழ் திரைப்படங்களில் துணை வேடங்களில் நடித்தார். இவர் 2015ஆம் ஆண்டில் ராஜமௌலியின் பாகுபலி மற்றும் அதன் தொடர்ச்சியான பாகுபலி 2 போன்ற படங்களில் ராஜமாதா சிவகாமி தேவியாக நடித்தார். இவரது நடிப்பு விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்றது மற்றும் திரைப்படங்கள் அதிக வசூல் செய்த இந்திய படங்களாக அமைந்தன. அதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு தியாகராஜன் குமாரராஜா இயக்கிய சூப்பர் டீலக்ஸ் படத்தில் ஆபாச நடிகையாக நடித்தார். இவர் 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடித்துள்ளார். இந்த படம் அதிக வசூல் ஈட்டிய தமிழ் திரைப்படங்களின் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. இவர் 12 ஜூன் 2003 அன்று தெலுங்கு திரைப்பட இயக்குனர் கிருஷ்ணவம்சியை திருமணம் செய்து கொண்டார். இந்த இணையருக்கு ஒரு மகன் உண்டு.